ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம், ஆதாரமில்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், களமிறங்கி செயல்படுவோர் யாராயினும் அவர்கள் விமர்சனங்களுக்கு ஆளாவது தவிர்க்க இயலாதது. அதன்படி கருத்தியல் தளங்களிலும் செயற்பாட்டு களங்களிலும் தொடர்ந்து மக்களோடு நின்று பாராற்றி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறது. விமர்சனங்கள் எவராயினும் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும் பொறுமையையும் பின்னர் அவற்றின் அடிப்படையில் சுய விமர்சனம் செய்து கொள்கின்ற துணிவையும் பெறுவதுதான் வெற்றிகரமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் முற்போக்கான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமையும். அப்படி நாம் நம் மீதான விமர்சனங்களையும் உள்வாங்கிக் கொண்டு அவை நேர்மையான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அவற்றிலிருந்து நம்மை நாமே சுய விமர்சனங்களுக்கு உட்படுத்திக் கொள்வதை நடைமுறையாகி கொண்டிருக்கிறோம். அவற்றுக்கேற்ப தேவையான மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்மை பற்றிய விமர்சனங்கள் எத்தகையவையாக உள்ளன? அவை பெரும்பாலும் திட்டமிட்ட பொய்யுரைகளாகவும் ஆதாரமற்ற அவதூறுகளாகவே அள்ளி இறைக்கப்படுகின்றன. நமக்கு எதிரானவர்கள் விமர்சனங்கள் என்னும் பெயரால் மிகவும் அப்பட்டமான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர். விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. விமர்சனம் என்பது ஒருவரின் அல்லது ஒரு இயக்கத்தின் கொள்கை, கோட்பாடுகள் மற்றும் களப்பணிகள் ஆகியவற்றில் காணும் நிறைகுறைகளை மதிப்பீடு செய்வதாகும். குறைபாடுகளை மட்டுமே சுட்டிக்காட்டாமல் நிறைகளையும் வரவேற்று பாராட்டுவதுதான் விமர்சனம் ஆகும். ஆனால் அவ்வாறின்றி வாய்க்கு வந்தபடி வன்மத்தை கக்குவது விமர்சனம் அல்ல, அவதூறு ஆகும். நம்மை விமர்சிப்பவர்களில் இருவகை உண்டு. நம் மீது நம்பிக்கையும் நமது வளர்ச்சியில் அக்கறையும் கொண்டவர்கள் ஒரு வகை. நம்மை ஏற்க மனமில்லாத, நம் வளர்ச்சியை முற்றிலும் விரும்பாத, நம்மை வீழ்த்தி மகிழ்ந்தாட காத்திருக்கும் சதிகாரர்கள் இன்னொரு வகை. நாகரிகம் என்பது அவர்கள் அறியாத ஒன்று. அண்ட புழுகுகள் அவர்களுக்கான தொழில் மதிப்பீடு, நிதி, நேர்மை போன்ற அறம்சார பண்புகளும் அவற்றுக்களும் தொடர்பிருக்காது. அவதூறு பரப்புதலே அவர்களின் சாதனைகள். அவர்கள் அமைப்பு சாரா உதிரிகள். ஏதேனும் அமைப்பை சார்ந்திருந்தாலும் அவ்வமைப்புக்கு எவ்வகையிலும் கட்டுப்படாததான் தோன்றிகள். அவர்கள் தனி நபராயினும் அல்லது ஒரு அமைப்பை சார்ந்தவராயினும் அவர்களிடம் கருத்தியல் தெளிவில்லையில், களமாடும் திறமை இல்லையில் அவர்களால் எவரேனும் ஏதானும் இணைந்ததோ இணக்கியோ இயக்கிட இயலாது. விமர்சனங்களை நாம் புறம் தள்ள இயலாது. அவர்கள் கொள்கை அடிப்படையில் நம் எதிரிகள் என்னும் நிலையில் அவர்களின் விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றும் பொறுப்பு நமக்கு உண்டு. அது தவிர்க்க முடியாதது. ஆனால் எதிலும் உறுதியில்லாத உதிரிகளாக நமது எதிரிகள். ஆதாரம் ஏதுமின்றி இவர்கள் பரப்பும் அவதூறுகளால் நம்மை அசைக்கும் ஆயுதங்கள். காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம். காலமெல்லாம் மக்களுக்காக கடமையாற்றுவதில் கவனம் குவிப்போம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம். ஆதாரமில்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம். இவ்வாறு திருமாவளவன் கூறியுள்ளார்.